பெருமாளுக்கு விருப்பமான திருவோண நட்சத்திரத்தன்னைக்கு விரதம் இருந்து நம்ம வழிபட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையே மாறிவிடும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சந்திர தோஷம் இருக்கக்கூடியவங்க, வறுமை பிரச்சனையில் இருக்கக்கூடியவங்க பெருமாளை வழிபட்டாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ஏற்படும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அந்த வகையில் திருவோணம் விரத நாளில் வீட்டில் இருக்கக்கூடிய தர்தனம் விலக பெருமாளை நம்ம எப்படி வழிபட வேணும், அவருடைய அருளை பெறுவதற்கு நம்ம என்ன செய்ய வேணும் என்பதை பற்றி தாங்க இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணாய என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. இந்த விரதம் நீங்கள் இருப்பதனால கல்வி செல்வம், பொருள் செல்வம் போன்றவை கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. மேலுமே இந்த விரதம் இருக்கக்கூடியவங்களுக்கு பெருமாளுடைய அருளானது பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. மேலுமே பார்த்தீங்க அப்படின்னா பெருமாளுக்கு ரொம்பவே விருப்பமான விரதம் திருவோண விரதமாகுங்க. நம்முடைய வாழ்க்கையில் திருப்பம் ஏற்பட வேணும், 16 வகையான செல்வங்களும் பெற்று நிறைவான வாழ்க்கையை வாழ வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த திருவோண விரதத்தை கடைபிடிப்பது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. பெருமாளுக்கு உகந்த 2 மிக முக்கியமான விரத நாட்களாக சொல்லக்கூடியது ஏகாதேசியும் திருவோணமாகுங்க. இதில் ஏகாதேசி விரதம் மாதத்திற்கு 2 முறை வருங்க. திருவோணம் பார்த்தீங்கன்னா 1 முறை தாங்க வரும். ஏகாதேசி விரதம் பற்றி நம்ம எல்லோருக்குமே தெரியுங்க. ஆனால் திருவோணம் விரதம் பற்றி நிறைய பேத்துக்கு தெரிவதே இல்லை. இதனால தான் சில பேர் மட்டுமே திருவோண நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் விரதம் இருப்பாங்க. முருகப்பெருமானுக்கு எப்படி திதிகளில் சஷ்டி திதியும் நட்சத்திரங்களில் கார்த்திகை நட்சத்திர விரத நாட்களாக சொல்லப்படுதோ அதே போல தாங்க பெருமாளுக்கு நட்சத்திர விரதம் தாங்க திருவோண விரதமாகும். இது பெருமாளுடைய வாமன அவதாரத்தை போற்றக்கூடிய விரதம் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. நட்சத்திரங்களில் திரு என பெருமைப்படுத்தி சொல்லக்கூடியது 2 நட்சத்திரங்களாகுங்க. அதில் ஒன்று பார்த்திங்கன்னா பெருமாளுக்குரிய திருவோணமும் சிவபெருமானுக்குரிய திருவாதிரை நட்சத்திரமாகுங்க. மேலுமே வாமனராகவும் திருவிக்கிரமனாகவும் அவதாரம் எடுத்து திருவோண நட்சத்திர நாள் தாங்க வாழ்க்கையில் வளர்ச்சியும் சகலவிதமான நலன்களையும் தரக்கூடிய திருவோணம் விரதம் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. மேலுமே பெருமாளுக்கு நெருக்கமானவங்க பிரியமானவங்களாக வேணும் அப்படின்னா திருவோண விரதத்தை கடைபிடிப்பது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. பெருமாளுடைய திரு நட்சத்திரமாக திருவோண நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 23ஆம் தேதி, அதாவது இன்று திருவோண விரதமானது கடைபிடிக்கப்படுது. திருமாலை மாலையில்லா ஆலயத்துக்கு சென்று தரிசனம் செய்வது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. நம்ம இப்படி செய்வதனால நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விதமான சந்தோஷங்களும் பெருமாள் கொடுப்பார் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. மேலுமே திருவோண நோன்பு என்பது திருவோண நட்சத்திரத்தோடு சேர்ந்து வரக்கூடிய நன்னாளில் தோன்றியதாகுங்க. இந்த விரதம் பெருமாளுக்கு உகந்த அற்புதமான விரத நாளாக சொல்லப்படுதுங்க. மேலுமே திருவோண விரதத்தை கடைப்பிடிச்சோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் அனைத்துமே தீர்ந்து விடுங்க. வீட்டில் தரித்திரமானது விலகிவிடும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வீட்டில் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்குங்க. எந்த ஒரு மனக்குறையும் வராதுங்க. இதில் ரொம்பவே முக்கியமானதாக சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா திருவோண விரத நாளில் பெண்கள் திருமாலை தரிசனம் செஞ்சு வேண்டிட்டாங்க அப்படின்னா அவர்களுடைய கண்ணீரையும் கஷ்டங்களையும் தொடைத்தருள்வார் பெருமாள் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அவர்கள் வேண்டியது எல்லாத்தையுமே தந்தருள்வார் பெருமாள் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. மேலுமே திருமணம் தாமதமாகி கொண்டிருக்கக்கூடியவங்க பெருமாளை இந்த நாளில் வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. அதே போல் நீண்ட காலம் குழந்தை இல்லை அப்படின்னு ஏங்கி கொண்டு இருக்கக்கூடியவங்க, தவித்து கொண்டு இருக்கக்கூடியவங்க இந்த நாளில் விரதம் இருந்து பெருமாளை வழிபட்டாங்கனாவே சீக்கிரமாகவே குழந்தை பாக்கியமானது கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. மேலுமே திருவோண விரதம் இருக்கக்கூடிய பக்தர்கள் மகாவிஷ்ணுவை வழிபட்டு அவருடைய திருநாமங்களை சொல்லி கொண்டே இருக்க வேணுங்க. விஷ்ணு புராணங்களை அன்றைய நாளில் பாராயணம் செய்வது சிறப்பானதாகுங்க. விஷ்ணு சகஸ்ரநாமத்தை பாராயணம் செய்வது இன்னுமே சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. அன்றைய நாளில் சுவாமிக்கு நெய்வேத்திய பொருட்களை எல்லோருக்குமே கொடுத்து மகிழ்ச்சி அடையலாங்க. விரதம் இருக்க முடியாதவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபட்டுட்டு வருவது சிறப்பானதாகுங்க. இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னா மாலை நேரத்தில் வீட்டில் நெய் விளக்கு
ஏற்றி வழிபடுங்க. நீங்கள் இப்படி செய்வதனால சகல தோஷமும் விலகிவிடுங்க. சந்தோஷம் மட்டுமே வீட்டில் நிலைத்திருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. மேலுமே திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, சந்திர திசை நடக்கக்கூடியவங்க, பெருமாளை குலதெய்வமாக கொண்டிருக்கக்கூடியவங்க, அதே போல் சுக்கர யோகம் தடைப்பட்டிருக்கக்கூடியவங்க பெருமாளை தரிசனம் செஞ்சு துளசி மாலையை சாத்தி வேண்டிக் கொண்டீங்க அப்படின்னா இந்த பிரச்சனைகளானது விலகிவிடுங்க. கடன் தொல்லையிலிருந்து விடுபட முடியுங்க. கஷ்டங்கள் நஷ்டங்கள் அனைத்துமே காணாமல் போய்விடும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. பெருமாளுக்குரிய மிக முக்கியமான விரதங்களில் ஒன்றாக சொல்லக்கூடியது திருவோண விரதமாகுங்க. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை போக்கி வளர்ச்சி, மகிழ்ச்சி, செல்வ வளத்தை தரக்கூடிய அற்புதமான வழிபாட்டு முறை அப்படின்னு சொல்லலாங்க. இந்த திருவோண விரதத்தோட மகிமை பற்றி தெரிஞ்சவங்க மட்டும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா தவறாமல் கடைப்பிடிச்சிட்டு வருவாங்க. வாழ்க்கையில் திருப்பம் ஏற்பட வேணும், 16 வகையான செல்வங்களும் நிறைவான வாழ்க்கையும் கிடைக்க வேணும் அப்படிங்கிறவங்க இந்த திருவோண விரதத்தை கடைப்பிடிச்சிட்டு வருவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. மகாவிஷ்ணு 10 அவதாரங்களில் ஒன்றாக சொல்லக்கூடியது தாங்க இந்த வாமன அவதாரமாகும். இந்த வாமனம் அவதாரம் எடுத்தது திருவோண நட்சத்திர நாளல் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ஏகாதேசியை போல திருவோண நட்சத்திரம் வரக்கூடிய நாளிலையும் நாள் முழுவதும் கடுமையாக விரதத்தை பக்தர்கள் கடைபிடிச்சிட்டு வருவாங்க. பெருமாளுடைய அருளை வேண்டி இருக்கக்கூடிய இந்த விரதம் மகிழ்ச்சி மற்றும் செல்வ பலம், முன்னேற்றம், மோட்சம் போன்றவற்றை தரும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் வைகுண்டத்திற்கு சென்று ஸ்ரீமன் நாராயணனை நேரில் தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை தரக்கூடிய விரதமாகவும் இந்த திருவோண விரதமானது சொல்லப்படுதுங்க. பெருமாளுடன் நெருக்கமான உறவை ஏற்படுத்தி கொள்வதற்கும், கடந்த கால பாவங்கள் தவறுகளிலிருந்து மன்னிப்பு கிடைப்பதற்கும், ஆன்மீக ஞானம் பெறுவதற்கும், தன்னை தானே உணர்ந்து கொள்வதற்கும் வழியை ஏற்படுத்தக்கூடியது தாங்க இந்த திருவோண விரத நாளாகும். இன்றைய நாளில் அதிகாலையில் எந்திரித்து குளித்துவிட்டு சுத்தமான ஆடைகளை அணிந்து கொண்டு தீர்த்தம், பால், தேன் போன்றவற்றால் அபிஷேகம் செய்ய வேணுங்க. வாசனை மிகுந்த பூக்களால் பெருமாளுக்கு சூட்டி நம்ம வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. ஏகாதேசி விரதத்திற்கு கடைப்பிடிக்கக்கூடிய விரத முறைகளை இதற்கும் கடைப்பிடிக்க நம்ம வேணுங்க. உணவை அன்றைய நாளில் தவிர்த்து கொண்டு நம்ம இறை வழிபாடை செய்ய வேணுங்க. அதுவும் கவனத்தோடு இருக்க வேணுங்க. மேலுமே தியானம், வழிபாடு, மந்திர ஜபம் போன்றவற்றை நம்ம செய்வது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. மாலை நேரத்தில் சூரியன் மறைந்த பிறகு பெருமாளுக்கு பூஜைகள் செய்து வழிபட்ட பிறகு பெருமாளுக்கு படைத்த நெய்வேத்தியத்தை சாப்பிட்டு நம்மளுடைய விரதத்தை நம்ம நிறைவு செய்து கொள்வது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் வர வேணும், நம்முடைய துன்பங்களிலிருந்து விடுபட வேணும், நமக்கு நன்மைகள் நடக்க வேணும், நம்முடைய வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைய வேணும், நம்ம வைக்கக்கூடிய வேண்டுதல்கள் நிறைவேற வேணும், நிறைவான வாழ்க்கை கிடைக்க வேணும் அப்படிங்கிறவங்க இந்த திருவோண விரதத்தை கடைப்பிடிச்சிட்டு வருவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. அன்றைய நாளில் காக்கும் கடவுளான பெருமாளிடம் முறையிட்டு அந்த வேண்டுதல்கள் நிறைவேற வேணும் என்பதற்காக விரதம் இருந்து வழிபடுவது வழக்கமாகுங்க. மேலுமே திருமணம், குழந்தை என தனித்தனி பிரச்சனைகள் தீர வேணும்னா என்னென்ன விரதம் இருக்க வேணும் அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயந்தாங்க. ஆனால் அனைத்து வேண்டுதல்களும் நிறைவேற வேணும், நினைத்த காரியம் கைகூட வேணும்னா கடைப்பிடிக்க வேண்டிய ஒரே விரதம் பார்த்திங்கன்னா இந்த திருவோண விரதம் தாங்க. திருவோண நட்சத்திர நாளில் ஒரு வெள்ளை துணியை எடுத்துக்கோங்க. அதில் தண்ணீர், மஞ்சளும் கலந்து நல்லா காய வச்சுக்கோங்க. அதை எடுத்துக்கோங்க. அதில் காணிக்கையாக ₹1 நாணயத்தை அதோடு கொஞ்சம் துளசியை சேர்த்து உங்களுடைய பிரார்த்தனைகளை பெருமாளிடம் சொல்லி அந்த மஞ்சள் துணியில் வைத்து முடிச்சு போட்டு உங்கள் வீட்டு பூஜை அறையில் நீங்கள் வைத்து கொள்ள வேணுங்க. உங்களுடைய வேண்டுதல்கள் சீக்கிரமாகவே நிறைவேற்றி கொடுப்பார் பெருமாள் அப்படின்னு சொல்லப்படுது. உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறியவுடன் அந்த முடிந்து வைத்திருக்கக்கூடிய மஞ்சள் துணியை அப்படியே எடுத்துகிட்டு கொண்டுட்டு போய் கும்பகோணம் ஒப்புளியப்பன் கோவில் அதை உண்டியலில் நீங்கள் போட்டு விட வேணுங்க. அங்கே போக முடியாதவங்க அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவில் உண்டியலில் நீங்கள் போட்டு விடுவது ரொம்பவே நல்லதுங்க. திருவோண நட்சத்திரத்தில் ஏகாதேசியை போல விரதம் இருப்பவங்க இருக்கிறாங்க. அப்படி இருக்க முடியாதவங்க ஒரு வேளையாவது உப்பு போடாமல் சாப்பிடலாங்க. அப்படி இருந்தால் உங்களுடைய வேண்டுதல்கள் நல்லபடியாக நிறைவேறுங்க. திருவோண விரதத்தை கடைப்பிடிக்கக்கூடியவங்க முதல் நாள் இரவே உணவு எதுவும் சாப்பிடக்கூடாதுங்க. திருவோண விரத நாளில் காலையில் எந்திரிச்சு குளித்து விட்டு பெருமாள் கோவிலுக்கு சென்று துளசி மாலையை சாத்தி நீங்கள் தரிசனம் செஞ்சுட்டு வர வேணுங்க. காலையில் துளசி தீர்த்தம் மட்டுமே நீங்கள் எடுத்துக்கொள்ள வேணும். பெருமாள் பாடல்களை பாராயணம் செய்வது ரொம்பவே
ரொம்பவே சிறப்பானதாகுங்க. மதியம் உணவு இல்லாமல் உப்பு சேர்த்து எளிமையான உணவை நீங்கள் சாப்பிடலாங்க. அன்றைய நாளில் மாலை நேரத்தை சந்திரனை நம்ம தரிசிக்க வேணுங்க. இப்படி செய்வதனால சந்திரனின் முழு அருள் நமக்கு கிடைப்பது மட்டும் இல்லாமல் சந்திர தோஷத்திலிருந்து நிவர்த்தியானதே கிடைக்குங்க. நல்ல இனிமையான வாழ்க்கை அமையும். திருவோண விரதம் இருப்பதால் கல்வி செல்வம் மற்றும் பொருள் செல்வம் அனைத்துமே பெருகும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.